படைத்தலைவன் தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா, சண்முக பாண்டியனுடைய படம். ரொம்ப ஹேப்பியா இருந்தது பார்க்கறதுக்கு. ஏன்னா வந்து நம்ம சகாப்தம்லாம் வந்து ஒரு ரிவ்யூ பண்ணியிருப்போம். நீங்க பார்த்துருப்பீங்க. டீ கடை, தேவி தியேட்டரு கொடூரமா இருக்கும். தலைவன் வந்து பார்த்தீங்கன்னா, கொழுக்கு முழுக்குன்னு இருப்பாப்படி. நம்மள மாரி தான். அப்படி இருப்பாரு. நம்மள மாரின்னா நான் பானை. அவரு மாரி கொஞ்சம் கொழுக்கு முழுக்கு அழகா அம்மா செல்லம் அப்படி இருப்பாப்படி. ஆ ஃபைட்லாம் போடுவாரு. ஒரு மாரி இருக்கும். அந்த சகாப்தம்லாம். பட் கட் பண்ணி இப்ப பார்த்தா, ஒரு ப்ராப்பர் ஹீரோவா தெரியிறாருங்க. ஆள் சும்மா வி ஷேப்ல இருக்காரு. அந்த காலுக்கு சினிமாட்டோகிராஃபர் முடிவு பண்ணிட்டாரு. "டேய் வைடா ஷாட்ட. காலுக்கு வைடா, வைடா, வைடான்ட்டு" காலுக்கு பின்னாடியே வந்து கேமரா சுத்துது. பட் ஆனா வந்து ஒரு கன்வின்சிங்கான ஒரு ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ரீஇன்ட்ரோடக்ஷன் சொல்லலாம் இந்த படத்த பொறுத்தவரைக்கும். ஒரு ஃபைட் சீன வந்து அவ்வளோ கன்வின்சிங்கா பண்றதெல்லாம் விளையாட்டு கிடையாது. உண்மையாலுமே அந்த ஸ்க்ரீன் பிரசன்ஸ் இருந்தா தான் ஆம், அது ஒர்க் அவுட் ஆகும். அதுக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு அவங்க அப்பாவுக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு நெனைக்கிறேன். ஏன்னா, அவங்க அப்பாவோட கண்கள் அவருக்கு. அ அது ஒரு மாரி பவர்ஃபுல்லா இருக்குது. அம் ப்ராப்பர் ஹீரோவா தெரியிறாருங்க. சண்முக பாண்டியன் வெல்கம் டூ தமிழ் சினிமா அப்படின்னு சொல்லிடலாம். அ நிச்சயமா அந்த பொட்டன்ஷியல் இருக்குது. நெறைய இடங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, "ஏ இந்த ஆள் நடிச்சுருவான்டா. ஒரு 100 பேர அடிச்சா நம்ம நம்பிருவோம்டா." அப்படிங்கிற விஷயம் இருக்குல்ல, அத வந்து சண்முக பாண்டியன் ஹி ஹஸ் அரைவ்ட் அஸ் அ ஹீரோ. அவருக்கு தேவையெல்லாம் ஒரு நல்ல படம். இது நல்ல படமா? சொல்றேன். இப்போ இந்த படத்த பொறுத்தவரைக்கும் என்னன்னா, கடைசில வந்து பார்த்தீங்கன்னா, கடவுளை யூஸ் பண்ணுற ஏதோ பழைய இந்த 80கள்ல போடுவாங்கல்ல, இந்த புரட்சி படத்துலலாம். அந்த மெசேஜோ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அன்பு டைரக்டர் வந்து போட்டிருக்காரு. ஐயா இது வந்து எனக்கு கடவுள் பஞ்சாயத்து படமா? இல்ல யானை படமா? இது படம் பார்க்குற எல்லாருமே சொல்லிருவாங்க, "இது யானை படம்டா" அப்படின்னு சொல்லிருவாங்க. ஏன்னா, படம் ஃபுல்லா யானை தான். இந்த பக்கம் யானை நிக்குது, குறுக்க யானை நிக்குது, ஃபைட்ல யானை நிக்குது. கடைசில பார்த்தீங்கன்னா, ரேப்பிடோ மாரி வந்து யானை போகுது, ஒயிங்ன்னு. அதுல வந்து சண்முக பாண்டியன் ஏறி கூட போறாரு. அப்படிங்கிறப்போ, இது வந்து ஒரு மிருக படம். நீங்க ஆக்சுவலா வந்து மிருகத்த பத்தியான அவேர்னஸ், வைல்ட் லைஃப் பத்தியான அவேர்னஸ் இதெல்லாம் கிரியேட் பண்ணியிருந்தீங்கன்னா, சூப்பரா இருந்திருக்கும். ஆக்சுவலா உங்க இதுல எது தெரியுமா ரொம்ப புடிச்சது? இந்த யானை அப்படிங்கிறதுக்கு பின்னாடி எவ்வளோ பெரிய பிசினஸ் இருக்குது. அத வச்சு எவ்வளோ கோடிகள் சம்பாரிக்கிறாங்க. அதுல சர்டிபிகேட்ஸ் எல்லாம் என்னென்ன வாங்க வேண்டியது இருக்கு. அதோட பாலிடிக்ஸ் என்ன? அந்த சர்டிபிகேட்ஸ் வாங்குற பாலிடிக்ஸ் என்னன்னு காமிச்சிருந்தீங்க இல்லையா? அது எனக்கு ரொம்ப புடிச்சது. டைரக்டரா செம்ம ஒர்க் அதுல வந்து பண்ணியிருந்தீங்க. அதெல்லாம் சூப்பர். ஆனா எங்க கோட்ட விட்டீங்க அப்படின்னா, நெறைய இடங்கள் ஃபார் எக்ஸாம்பிள், இதுல வந்து பார்த்தீங்கன்னா, விஜயகாந்த் சார வந்து நீங்க திருப்பி காமிக்கணும்னு ஏஐ யூஸ் பண்ணியிருக்கீங்க. ஏய்யா அதுக்கு ஒரு 10, 15 லட்சம் பட்ஜெட் ஜாஸ்தியா பண்ணக்கூடாதா? அவர் வர்றதே அந்த ஏஐ வர்றதே வந்து பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் ஒரு 30 செகண்ட்ஸ் 1 மினிட் வராரு. அவ்வளோதான் வராரு. யூகி சேதுலாம் வச்சு அப்படி இப்படி பண்ணி பில்டப் எல்லாம் குடுத்து அப்படி கொண்டு வரீங்க. சரியா பண்ணணும் இல்லையா? ஃபேஸ் மாஸ்கிங் பண்ணி ஏதாவது ஒண்ணு பண்ணியிருந்தா கூட சூப்பரா இருந்திருக்கும். ரொம்ப பொம்மை மாரியே தெரியிறாரு. ரொம்ப அது ரொம்ப தப்பு. இப்போ வேற ஒரு படத்துல பண்ணா பரவால்ல. விஜயகாந்த் சன்னுடைய படத்திலேயே இத பண்றீங்க அப்படிங்கிறப்போ ரொம்ப வருத்தமா இருந்தது. அந்த இடம் வந்து ரொம்ப வருத்தமா இருந்தது. தயவு செய்து அப்பலாம் சிஜி தெரியலன்னா தெரியலன்னு ஒத்துக்கலாம். பிரச்சனையே கிடையாது. அதுக்கு அழகா என்ன பண்ணிரலாம், ஒரு பேக்கிரவுண்ட் வாய்ஸ்ல சும்மா ஒரு பேக் ஷாட் ஃபர்ஸ்ட் காமிச்சீங்கல்ல, அந்த பேக் ஷாட் வச்சுக்கிட்டு அந்த வாய்ஸ்ல காமிச்சிருந்தா கூட சூப்பர். சூப்பர். அவர் அப்படியே கால் எடுக்கிறார் அப்படின்ட்டு, நீங்க ரியலிஸ்டிக்கா யாரோ ஒருத்தர் விஜயகாந்த் சார் மாரியே நெறைய பேர் இருக்காங்களே, அவங்கள நடிக்க வச்சிருந்தீங்கனாலே சூப்பர். இதுக்கு ஏன் போயிட்டு வந்து அந்த போட்டு குழப்பணும்? அத குழப்பி வச்சிருக்கீங்க. இன்னொன்னு ஸ்டண்ட் மாஸ்டர் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, இதுல வந்து ஃபெயிலியர் ஆஃப் ஸ்டண்ட்ஸ் இந்த படத்த பொறுத்தவரைக்கும். ஏன்னா, டைரக்டர் வந்து எப்படின்னா, ஸ்டண்ட்டையும் அவர் தான் கொரியோகிராஃப் பண்ணணும். அவங்க தான் ஜெயிக்கும். லோகேஷ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டண்ட் மாஸ்டர் எவ்வளோ பெருசா இருந்தாலும், அந்த பேசிக் கொரியோகிராஃபி, அந்த கோர் கொரியோகிராஃபி அப்படிங்கிறது லோகேஷ் மட்டும் இல்ல, பெரிய டைரக்டர்ஸ் எல்லாருமே. அந்த கோர் கொரியோகிராஃபி அவங்க தான் பண்ணுவாங்க. பட் இந்த படத்த பொறுத்தவரைக்கும் விட்டுட்டாரு. சும்மா சௌரிய மேனிக்கு இன்டர்வல்லாம் பார்த்தீங்கன்னா, சௌரிய மேனிக்கு எடுத்து டம்மால் டுமில் லெக்க தூக்குறது, யானைகள நிக்க வச்சு சும்மா உள்ள போறது, டம்மால் டிமில். ஒரு விஜயகாந்த் சாரோட பையன். அந்த பையன் வந்து ஒரு வெறித்தனமா ஃபயரா ஒர்க் பண்றதுக்கு வந்திருக்கான். அப்படிங்கிறப்போ, அவன் ஸ்டண்ட்ஸ் செமையா பண்ணுவான். அப்படிங்கிறப்போ, அந்த ஸ்டண்ட் நீங்க எப்படி யூஸ் பண்ணியிருக்கணும்? நீங்க என்ன பண்ணிட்டீங்க, ஒரு மாரி ஜாக்கி சான் ஸ்டண்ட் மாரி இருக்குது. கூட்டமா அப்படி போட்டு இழுக்கிறது. அப்படிலாம் ஒரு கிக் ஒரு நந்தா நந்தா சூர்யாவ நீங்க எடுத்தீங்கன்னா போதும். ஒரு கிக் அடிச்சா அவன் செத்துருவான். ஏன்னா உண்மையாலுமே அப்படி இருக்காரு அவரு. அத யோசிச்சிருக்க வேண்டாமா? ஸ்டண்ட் மாஸ்டர்ட்ட ஃபுல்லா குடுத்துட்டீங்க. அவரு போட்டு பழைய அந்த ஸ்டண்ட் கிட்டத்தட்ட வந்து வில்லன்லாம் கிட்டத்தட்ட ஸ்டண்ட் மாஸ்டர் தான் முடிவு பண்ணாருன்னு நெனைக்கிறேன். ஸ்டண்ட்ட முடிவு பண்ணி தான் வில்லன முடிவு பண்ணிருக்காங்கன்னு நெனைக்கிறேன். அந்த பழைய அந்த கொடுவா, அது ஒரு மாரி வளைஞ்சு நிக்கும்ல, அது. ஆதிவாசிங்கிறாய்ங்க. அவன் உள்ள பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, ஏசி வைக்காதவன் கூட அந்த மாரி வீடெல்லாம் கட்டிட்டு உட்கார்ந்திருக்கான். பளிச்சுன்னு உட்கார்ந்திருக்கான். அந்த பக்கம் வில்லன் சபார்டினேட்லாம் ஒருத்தன் பார்த்தீங்கன்னா, கிளீனா அந்த பாரிஸ் ஃபேஷன் ஷோல வர மாரி, வில்லன்னா கொஞ்சம் அழுக்கு கிழுக்குமா, அதுக்குன்னு வில்லன வந்து அழுக்கா இருக்குன்னு சொல்லல. ஐ மீன் கொஞ்சம் ரகடா காமிக்கிறீங்க அப்படிங்கிறது தான் உங்களோட பாயிண்ட் இந்த படத்த பொறுத்தவரைக்கும். அவன் சுத்தமா வர்றான். கிளீனா அப்படி
காலையில வந்து கேரவன்ல இருந்து இறங்கி போடுறா நாமத்தை அப்படின்னு வந்து ஃப்ரெஷ் அப்படி நிக்கிறாரு. மெயின் வில்ல அதுக்கப்புறம். ஆக்சுவலா இந்த படத்தோட இன்னொரு பெரிய பிரச்சனை, வில்லனே இல்ல. நீங்க வில்லன் வில்லன் காமிக்கிறீங்க. ஃபர்ஸ்ட் வந்து அவங்க சொந்தக்காரர் ஒருத்தர் வந்து கந்து வெட்டி குடுக்குறாரு. அவர வில்லனா காமிக்கிறீங்க. அவர் ஒரு பாயிண்ட்ல வந்து கால்ல விழுந்துடுறாரு. ஐயா சாமி, ஐய்யய்யோ! நாங்க இப்படி தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு விட்டுறீங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த சப்பார்டினேட் வில்லன் அப்படி காமிக்கிறீங்க. சரி, இவன் தான் வில்லனா அப்படின்னு பார்த்தா, அதுக்கப்புறம் இல்ல இல்ல. மெயின் ஒருத்தன் இருக்கான். அந்த சந்துக்குள்ள இருக்கிறான் அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, மெயின் வில்லன் அப்படின்னு இன்னொருத்தர காமிக்கிறீங்க. அப்போ ஒரு ஹீரோ அப்படிங்கிறப்போ ஒரு சப்கான்ஷியஸா அந்த வில்லனை வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்தே வந்து பயங்கரமா நீங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணாதான், அந்த ஹீரோ ரிவெஞ்ச் எடுக்கிறப்ப நாம பிலீவபிளா இருக்கணும். சண்முக பாண்டியன் வந்து கிளைமேக்ஸ்ல போயிட்டு வந்து கரகரன்னு வந்து ஒருத்தனை வெட்டும் போதெல்லாம் நமக்கு வந்து பெருசா ஒன்றும் தோணவே இல்லை. ஆ எப்படியும் செத்து போயிடுவான். ஆமா, என்ன பண்றது? யானையெல்லாம் வந்துருச்சே, ரைட்டு. அவ்வளவுதான் நமக்கு தோணுது. நாம அவன் கூட சேர்ந்து சேர் பண்ணணும். அந்த ஹீரோ கூட சேர்ந்து சேர் பண்ணணும். அப்பா செத்தான்டா, ஒளிஞ்சான்டா அவன். அதை நீங்க பண்ணாம விட்டீங்க. அதுக்கப்புறம் கஸ்தூரி ராஜா ஐயா வந்து பாத்தீங்கன்னா, சண்முக பாண்டியனுடைய அப்பாவை போட்டிருக்கீங்க. அவர் என்ன அழுகுனி ஐயாவா என்னன்னு தெரியல. ஐயோ கண்ணு, அந்த யானையை பத்தி உனக்கு தெரியுமா? என் ராசா சாப்பிட மாட்டானே, அது 3வது புள்ளைய. ஐயா இது ஒரு சீன் அழுதீங்கன்னா பரவாயில்லையா? ஐயா ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா அழுவீங்களா ஐயா? கண்ணு, ஐயோ இன்னைக்கு பச்சை மட்டும் சாப்பிட்டுருப்பானா? என்ன சாப்பிட்டா? பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன சாப்பிட்டா? என்ன லஞ்சுக்கு என்ன சாப்பிட்டான்னு தெரியலையே. ஐயோ நைட்டுக்கு என்ன சாப்பிட்டான்னு தெரியலையே. நானும் ஃபாஸ்டிங் இருக்க போறேன். இப்படின்ட்டு இது என்னையா அது நயனய நயன்ட்டு. சி யானை பாகன்கள் அந்த ஃபேமிலில பயங்கர ஸ்ட்ராங்கா இருப்பாங்க ரியல் லைஃப்ல. யானையோட இன்டெலிஜென்ட்டா இருப்பாங்க. இன்னொன்னு படைத்தலைவன் பேர் வச்சிருக்கீங்க. சூப்பர் பேர். உண்மையாலுமே செம பேரு. சும்மா செலக்ட் பண்ணி வச்சிருக்கீங்க. எந்த படைக்கு தலைவனா இருக்கார் தலைவன்? சண்முக பாண்டியன். இப்போ படைத்தலைவன் வச்சா அது எவ்வளவு ஒரு ஒரு கம்பீரமான ஒரு பேர். அப்ப அந்த கேரக்டர் எப்படி இருக்கணும்? அவன் அப்படி வந்து நின்னாலே இவனுக்கு ஜெர்க் ஆகணும். அவன் இன்டெலிஜென்ஸ் அப்படி இருக்கணும். அதை விட்டு பார்த்தீங்கன்னா அழுதுட்டு அவரும் கிட்டத்தட்ட வந்து சண்முக பாண்டியனையும் நிறைய இடத்துல பண்ணி அப்பப்போ தான் அடிக்க வைக்கிறீங்க. அவர் ஃபர்ஸ்ட் ஷாட்லேயே அடிச்சு தான் நம்பியிருப்பாங்க நம்ம. அவ்வளவு ஆளுமையா இருக்காரு அவரு. அதெல்லாம் ஏன் மிஸ் பண்ணீங்க? சத்தியமா புரியல. அது அது மாதிரி அந்த விஎஃப்எக்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த வேண்டாத வேலைகள் அதெல்லாம். கடைசியில யானையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அது மரத்துலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா, ரேப்பிடோ மாரி வந்து பார்த்தீங்கன்னா, டக்குனு ஒரு குதிச்சோனே சர்ருன்னு போகுது யானையெல்லாம். இது என்னது? அ கம்முன்னு இருந்துக்கலாம் அதுக்கு. அ நார்மலா ஏதாவது பண்ணியிருக்கலாம். அதெல்லாம் ஒரு மாரி ஆயி, ஒரு மாரி குழப்படி ஆயிப்போச்சு. ஆடியன்ஸ் உட்கார்ந்திருக்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா, நொந்துட்டாய்ங்க. செகண்ட் ஹாஃப்ல வந்து, "இங்க உட்காரலாம்" அப்படின்னு ஒரு டயலாக் வரும். அந்த பக்கம் ஒரு பொம்பள உட்கார்ந்திருந்தாங்க. சரி, பெண் உட்கார்ந்திருந்தாங்க. சாரி, பொம்பளைன்னு சொல்லக்கூடாது. நீ படுத்துக்கோ" அப்படின்னு அவங்க சொல்லிட்டு சிரிக்கிறாங்க. தியேட்டரே சிரிக்குது. இவ்ளோ ஸ்லோவாங்க பண்ணுவீங்க? ஏங்க பேசிக்கா சூப்பர் கதைங்க. புரொடியூசர்லாம் அதுல ஒரு இடத்துலயும் கூட தப்பு சொல்ல முடியாதுங்க. ஏன்னா, இந்த யானைக்கு பர்மிஷன் வாங்குறது, இந்த காட்டுக்குள்ள போறதுக்கு பர்மிஷன் வாங்குறதுலயே செத்துருவாங்க ஒரு புரொடியூசர். அவ்ளோ செலவு இருக்குங்க. அவரு காச கொட்டியிருக்காரு. அதுவும் போக ஒரு கேப்டனுடைய சன். இன்னைக்கு வந்து இவ்வளவு பேர் வந்து உட்கார்ந்திருந்தாங்க தியேட்டர்ல. எதுக்கு உட்கார்ந்தாங்க? சண்முக பாண்டியன் கிக் அடிப்பாரு. அன்பு வந்து பயங்கரமா வந்து அடுத்து வந்து கிறிஸ்டோபர் நோலன்லாம் உட்கார்ந்தாங்க. கிடையவே கிடையாது. கேப்டன் அப்படிங்கிற ஒரு மனிதனுக்காண்டி, அந்த மனுஷன் செஞ்ச நல்லதுக்காண்டி, தமிழ்நாடு ஃபுல்லா இன்னைக்கு வந்து நல்லபடியா ஆக்குபன்சில அந்த படம் போகுது. அப்போ இப்படி வந்து ஒரு டைரக்டருக்கு ஒரு படம் கிடைக்குது அப்படிங்கிறப்போ, அதில நீங்க எப்படி யுட்டிலைஸ் பண்ணியிருக்கணும்? சரி நமக்கு தெரியலனாலும் ஒருத்தன்ட்ட குடுத்தாவது பண்ணியிருக்கலாம் சில சீன்லாம். அல்வா மாரி சீன்லாம் இருந்துச்சு நெறைய இடங்கள்ல. அல்வா மாரி. முனிஸ் முனிஸ்காந்த்லாம் வந்து காட்டுவாசின்னா ஏங்க அவரு தொப்ப தள்ளிட்டு நிக்கிறாருங்க. ஏங்க என்ன என்ன மாரி இருக்காருங்க முனிஸ்காந்த். காட்டுவாசின்னா அவன் யாருங்க? அவன் மிருகம் மாரி இருப்பாங்க. அப்படி ஐ மீன் அவ்ளோ ஃபிட்னஸ்ல இருப்பாய்ங்கங்க. சர சர சரன்னு அடிப்பாய்ங்க. அவர் சும்மா அந்த காட்டுவாசி ட்ரெஸ் எல்லாம் போட்டு வச்சு என்ன காமெடி பண்ணியிருக்கீங்கன்னு எனக்கு புரியல சீரியஸா. இதெல்லாம் சரி பண்ணி ரொம்ப ஈஸியா சரி பண்ணியிருக்கலாம். ஏன்னா, இதுக்கு புரொடியூசர் செலவு பண்ணாம உங்களுக்கு பட்ஜெட் குடுக்காம இருந்தா பரவால்ல. உங்களுக்கு எல்லாம் குடுத்துருக்காரு அவரு. அத சரியா பண்ணியிருக்கலாமா? ரொம்ப வயித்தெரிச்சலா இருந்தது பார்க்குறப்போ. ஸோ, இந்த படம் எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, பயங்கரமா இருக்க வேண்டியது ஒரு ஆவரேஜ் ஃபிளிக்கா அ போயிடுச்சு. அ பட் திருப்பி நான் சொல்றேன். சண்முக பாண்டியன் நிச்சயமா ஆ இந்த நீயா நானால சொன்ன மாரி, "தனி மனித துதி பாடல்" பாடிட்டு போறேன். நம்ம பையன், நம்ம கேப்டன் பையன் நல்லா இருந்துட்டு போறாப்படி. கண்டிப்பா சண்முக பாண்டியன் ஒரு ரூ. 100 கோடி படம், ஒரு ரூ. 200 கோடி படம், இன்னும் 5 வருஷத்துக்குள்ளேயே குடுக்கறதுக்கான தகுதியுள்ள ஒரு பையன். அண்ட் இதையும் சொல்லிறணும். டைரக்டர் ஐயா, அன்பையா, ஏங்க அந்த விக்கு, அந்த லாங் ஹேர் அப்படின்னு தான் வைப்பீங்களாங்க? என்னங்க அது?
அவ்வளோ பேடாங்க அது. இந்த பழைய விக் இந்த இந்த பின்னாடி பேக்ரவுண்ட் ஆர்டிஸ்ட்லாம் தருவாங்கல்ல, அந்த இது நம்ம லொல்லு சபால வச்சுட்டு அந்த மாரி விக் தந்திருக்கீங்க. என்னங்க? அண்ட் இன்னொன்னு கண்ணுக்கு எதுக்கு அவருக்கு லென்ஸ் போட்டீங்க? கண்ண பவரா காட்டுறீங்க. அவர் கண் ஏற்கனவே பவரா தானே இருக்கு. நீங்க நீங்க வந்து லென்ஸ் போட்டு பவரா காமிக்கணுமா? இல்ல சினிமாட்டோகிராஃபில அத காமிக்கணுமா? அதுக்கு ஷாட் வைக்கணுமா? லைட்டிங் வைக்கணுமா? இவருக்கு வந்து ப்ரவுன் லென்ஸு, வில்லனுக்கு ப்ளூ லென்ஸு. இது என்ன இதெல்லாம் பழங்காலங்க. இதெல்லாம் வந்து மௌனம் பேசியது. அங்க சூர்யா. அதுக்கே கலாய்ச்சீங்க. "எதுக்குய்யா லென்ஸ் வச்சுட்டு சுத்திட்டு இருக்கீங்க?" அப்படின்னு கலாய்ச்சாங்க. நந்தால வச்சிருப்பாரு. மௌனம் பேசியால வச்சிருப்பாருன்னு நெனைக்கிறேன். அதுக்கப்புறம் வச்சதில்ல லென்ஸ். அதுக்கப்புறம் ஏதோ ஒரு படம் 2, 3 படம் வச்சாரு. அதுக்கப்புறம் லென்ஸ் வைக்கல. எதுக்கு லென்ஸ் வைக்கிறீங்க? இன்னைக்கு 2025ல எனக்கு ஒண்ணும் புரியவே இல்ல சீரியஸா. அதனால தெய்வமே, அன்பு தெய்வமே, அவர் பேரே அன்பு. கொஞ்சம் இதெல்லாம் சரி பண்ணுங்கய்யா. அடுத்த படங்கள்லாம் சரி பண்ணுங்க. ஆம், சண்முக பாண்டியன் பெரிய ஃபியூச்சர் இருக்கு பிரதர். சூப்பரா ஆக்ஷன் பண்றீங்க. அந்த எமோஷன் இதெல்லாம் செமையா பண்றீங்க. ஹார்ட் ஃபெல்ட்டா சொல்றேன். ஒரு பெரிய ஹீரோவா வருவீங்க. ஐ ஹோப் இந்த தமிழ் சினிமா உங்கள கரெக்ட்டா யுட்டிலைஸ் பண்ணிக்கும் அப்படின்னு வந்து நான் நெனைக்கிறேன். பை த வே இது வந்து ரோர் சவுத்துங்க என்னோட பிராண்டு. இப்போ வந்து ஷார்ட்ஸ் எல்லாம் லான்ச் பண்ணியிருக்கோம். ₹449ங்க. ரொம்ப குவாலிட்டியா 2 பக்கம் ஜிப்பு, எலாஸ்டிக் பெருசா, பியூர் காட்டன்ல வந்து பண்ணியிருக்காங்க. ஒரு ரூ. 1500 ஷார்ட்ஸ்க்கு என்ன ஒர்த்தோ அந்த ஒர்த்துல வந்து இத வந்து குடுக்குறோம். ரூ. 449 வாங்கி பாருங்க. கண்டிப்பா ஒவ்வொரு ரூபாயும் ஒர்த்தா உங்களுக்கு இந்த வந்து ப்ராடக்ட் இருக்கு. ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப இழுத்து பிடிச்சு இந்த தொழில் செய்றோம். ஒவ்வொரு பர்ச்சேஸும் இட் வில் மீன் அ லாட் டூ அஸ். அவ்வளோதாங்க. மீண்டும் ஒரு திரை விமர்சனம் முன்னோட்டம் வீடியோவுடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி. வணக்கம்.